புத்திபூர்ணம் மெய்யாகவே சதுரகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மீராகி பகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாதிப்பு ஜகாதி அந்தங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையடச் செய்து தேவதர்வன வளர்த்து முள்ளு பின்ன காலங்கள் தோறும் கூடவே நம்மை பிரித்து சுட்டார்களாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம் நம்முடைய வித்து நாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாகிய எங்கள் கதிபாத்திர நிதியரே அதிநுட்ப நுண்ணிய மதியரே ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடி பாய்ந்து விழும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போல் கூபங்குரல் பேசும் மேவும் தொனி ஓசையரே தீரி போஞ்சாடை அலங்கார விழியரே கட்பாறை மலையின் மீது பணியுகுத்து உறைந்தன போல் மெல்லிய பஞ்சினை போன்ற நிறத்தினையுடைய தலையின் முடிவிலங்கும் சிகையரே மெல்லிய மினுகிய திருமேனியரே உடுக்கு தங்கு முற்றாரங்க தடங்கை அலங்காரராகிய எங்களுடைய தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாசவாசாம் தீன்குல திலகநாயகாம் தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த எங்களுடைய மெய்வழி குல தெய்வமே உங்களுடைய செந்தாமரை மலர்பாதம் பொற்பாதம் திருப்பாதம் போற்றி போற்றி போற்றி. திருச்சி சபைக்கு 2 நாட்கள் வந்திருக்கேன். எப்பயுமே இந்த கடைசி நேரத்துல வர்றதுனால டைம் அண்ணன் சொல்லிடுவாங்க, அதனால பார்த்து பேசக்கூடிய ஒரு இதுக்கு வந்துடும். ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான், ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட். இந்த நேரத்துல ஏன்னா சாலையிலே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதாவது 15 வருஷம் வந்து தன்னுடைய தேகத்தை ஒருத்தன் இழக்கிறான்னா அப்புறம் அவன் எந்த அர்த்தமே கிடையாது. அதுல தெய்வம் அந்த மரணத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, தற்கொலை சரிவிச்சாவுன்னா என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த காணொலியில போறதுனால இது எல்லாரும் பார்க்கணும், உயிர் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தேன். நான் இன்னைக்கு காலையில வரும்போதே சரி இந்த சப்ஜெக்ட் தெய்வம் நம்ம மாநிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இவன் நினைக்கிற மாதிரி உயிர் என்ன ஒரு நொடியில போயிடுறதா, அது தற்கொலை அறிவிச்சாவோ அது மரண வாயில் அப்படின்னாங்க. முதல் வாயில் அது மரண பயம்ட்டாங்க முதல்லயே. அதனால அது என்னன்றது மட்டும் அதை பத்தி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அதாவது ஏன்னா முக்கியமான உயிர். தெய்வம் கேட்கறாங்க, இந்த உயிரானது எப்படிப்பட்டது, உன்னை தூக்கி இந்த காடு மேடெல்லாம் சுத்திட்டு வருது, அந்த எஜமானது நீ ஒரு நாளாவது கண்டாயா அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளை தூக்கிட்டு சுத்துது இல்ல, என்னைக்காவது அந்த எஜமானதை நீ ஒரு நாளாவது கண்டாயா, அது நகர்ந்துச்சுன்னா ஒரு நொடி கூட நீ வந்து இது பண்றது இல்லையா அப்படின்ற மாதிரி தெய்வம் கொடுக்குறாங்க. அப்ப அது போல வந்தப்ப இந்த மரணம் என்றது என்ன அப்படின்றத தெய்வம் கொடுக்குற வாக்குலயே நம்ம எடுத்துட்டு வரோம் ஃபர்ஸ்ட். மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருள். நம்முடைய ஜீவன் என்பது சத்திய சுத்த யதார்த்த அழியா பொருள் நம்ம ஜீவன். மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது அது மனுக்கோடி சதவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் மாறாத கைவலித ஜீவான்ம வாழ்வதை அறிந்து அடைய நியமனிக்காது. அதற்காக தந்துள்ள இச்சை பக்தி ஆசை அன்படையும் அச்சம் பயம் ஆய்களையும் 2மே கொடுத்துருக்காங்க நமக்கு. இச்சை பக்தி ஆசை இருக்குது, அச்சம் பயம் இருக்கு. ஆனா என்னத்துக்கு நம்ம தலைவிட்டு இருக்கோம், 2த்தையும் இது 2மே இறைவனுக்கு கொண்டு சென்று அடையறதுக்குதான் இறைவன் கொடுத்தது நமக்கு. இச்சை பக்தி ஆசை அன்பு இது ஒரு பாதை இல்லையா. அச்சம் பயம் ஆயுதல் மரணம் என்ற ஒரு பயம் உனக்கு இருக்குது. என்னைக்கு நீ இந்த பூமிக்கு அன்றையோ அன்னைக்கு உன்னை மரணம் தொட்டு இருக்குன்றாங்க. ஒரு நூல் என்ன சொல்லுதுன்னா வேதம், நீ என்னைக்கு இந்த பூமியில பிறப்பிருக்கிறாயோ அன்றே உன்னை மரணத்தின் பாதைக்கு யமன் கொண்டு செல்ல தயாராகிவிட்டான் அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த வழியை நம்ம 2மே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த இச்சை பக்தி ஆசை அன்பினையும் அச்சம் பயம் ஆய்களையும் பொய்ப்பல குடித்து வரும் அனல் வாழ்வினுக்கே செலவிட்டுக் கொண்டு அந்நீதி வாழ்வினுக்கு ஒரு சிறுநேர அற்பத்தர சொச்சாயம் மட்டும் பூசிக்கொண்டு அழியாவாதிலேயே ஓடி. எப்ப ஜீவனுக்கு இல்லாத வாழ்வு எல்லாமே அழியாவாதான், அது தெரிஞ்சுக்கணும் போதும். எப்ப ஜீவனுக்கு நீ இல்லாம நீ தூரத்துக்காக நீ எதை எடுத்தாலும் அது அழியாவாதான் என்று சொல்லிட்டாங்க தெய்வம். அந்த அழியாவாதிலேயே ஓடி
இறையிடம் பெற்ற வித்தியாசத்துவம் என்னும் அமானித கடன் பொது சுமந்த அநியாயக்கார கலியனாய். இந்த பூமிக்கு ஒரு மனு பிறப்பெடுக்கிறான்னா அவன் அமானித கடன் வாங்கி கொண்டுதான் இந்த பூமிக்கே வர முடியும். முதல்ல பார்த்த தெய்வத்தை கேட்டது இல்ல, நீ வாங்கி வந்த அமானிதம் எங்கே என்று கேட்டார்கள். தெய்வம் ஒண்ணு அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? இது எனக்கு கேட்ட கேள்வி இல்ல, உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் கேட்கப்படக்கூடிய கேள்வின்றாங்க. அப்ப அந்த அமானிதத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். இறைவன் கிட்ட அமானிதத்தை வாங்கிட்டு வந்து என்ன பண்றோம்? கடன் கட்டுகிறேன், எனக்கு ஒரு தூளம் கொடுங்க. நம்ம இறைவன் கிட்ட என்ன கேட்டோம்? எனக்கு ஒரு தூளம் கொடுங்க. நம்ம கிட்ட இப்ப மாமா படிச்சாங்க, நம்ம கிட்ட ஒருத்தர் நம்ம வந்தோமா, 60 பேர் வந்தாங்கன்றாங்க. தெய்வம் என்ன சொல்றாங்க? எந்த சிக்கிலாம் பரநாட்டில் வாழும் நாளில் எடுத்தறிய சுரோனதப்பை வந்து வீழ்ந்து அந்த அரை தனில் அழிந்தது அனந்தானந்தம் அழகு காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகளும் 60 லட்சம் பேர் இறந்தார்கள். ஒருவருக்கு மட்டும் இறைவன் உயிர் கொடுத்தார். அப்ப அது எப்படிப்பட்ட பிறப்பா இருக்கணும்? மனித பிறப்பு, சாதாரண பிறப்பா? அதை உச்சத்துக்கு நீ தூக்கி போட்டுட்டு போயிடுவியா அப்படி இறைவன் கேட்கிறாங்க. அப்ப அந்த கடன் நீ கட்ட வேண்டாமா? நீ ஒரு கடனை உலகத்துல கடன் வாங்கிட்டு அதை கட்டணும்ன்ற ஒரு எத்தனை இருக்குல்ல. அப்ப இறைவன் வாங்கிய கடன் எத்தா பெருங்கடன். இதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு, செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் பாடகமும் மாற்றல் அறிது என்று கூறுகிறார். நீ இந்த அவர் இறைவன் பண்ண உனக்கு பண்ண ஒரு அந்த கடனுக்கு நீ இந்த உலகத்தை எழுதி வச்சாலும் அதற்கு ஈடாகாது என்று கூறுகிறார்கள், வள்ளுவர் பெருமான் சொல்கிறார்கள். அப்ப அது போல அது என்ன பண்ணிட்டோம்? அந்த அமானித கடன் பொது சுமந்த அநியாயக்கார கலியனாய் ஆனந்தம் கோடு காலமெல்லாம் நரகத்திலே அயராது அலறி தங்கி தடுத்திருப்பதற்கு பிறையான கோலம் பூண்டு எழுந்து செல்லும் மரண முதல் வாசற்படியை குறித்து கர்த்தர்கள் சொல்றாங்க. மரணம் இப்படிப்பட்டது, கொடூரமானது. அது நீ அடை நீ போனா அது நீ உனக்கு ஒரு நெடும் கோடி கோடியான வாழ துன்ப வாழ்ல போய் வந்து சொன்னா நம்ம என்ன மனிதன் என்ன நினைக்கிறான்? அது ஒரு சிறிய நேரத்து மரணம், அது ஒரு குறுகிய அற்ப காலத்து அவத்திலானே என்று நினைக்கும். அதன் நீளம் நிலை தெரியாது என்னிடம் போல் தோன்றிருக்கின்ற பிறவியேடு. இந்த பாடல தெய்வம் எல்லாம் குறிப்பிடுவாங்க. மாதவெந்தவ மருந்தொன்றிருக்கு வாங்க வாரும் உங்கள் மரண வறுமை தீரும். அது பிரித்து என்ன பண்ணுவோம்? அது ஜெகஜாதிலிங்கம் கெந்தீவன் பாசானோ யோக பச்சனாவியும் கருணல்லியும் அது பூசித்திருமே அது வாசிக்கருகல்வத்திலே ஒரு சாமம் மாட்டது அது உன்னை காரம் கடுக்காய் போலுள்ள அதுக்கு என்னிடம் இருக்கும் இந்த மாதவெந்தவ அந்த மருந்தை உண்டாயானால் உங்கள் மரண வறுமை தீரும். அது காமாலை, ஒரு நோய் இல்ல, மரணம்னா எல்லாமே வந்து பீடிக்கும்ட்டாங்க. அது காமாலை சோகை காணத்தம் கோதாரம் கோமாறு வெப்பு குலவாதத்துடனே அது உன்னை கொத்துடனே. மரணம் வந்து பிடிச்சா என்ன பண்ணும்? உன்னை கொத்துடனே உன்னை இட்டு விட உன்னை சித்திரவரை செய்யும் செய்யும் அப்பா. அது குன்மந்தாலைப்பு நீரோதம்பி நிசமோ குட்டமுடங்குறம் தன்னிசையத்துடன் உன்னை கொத்துடனே அது இட்டு விட உன்னை சித்திரவரை செய்யும் செய்யும் அப்பா. அது வாதம் என்பது வழிப்பொல்வோர் 5 உன்னை சேதம் செய்யும் பூரவிச்சுடனே மற்றோ. அதுக்கு மருந்து இந்த தெய்வ மருந்தனை உட்கொண்டாயானால் அது சொல்லாமலே எல்லாம் எடுத்து உன்னை எல்லை கடந்து ஓடும் ஓடும் அப்பா என்று கூறுகிறார்கள். அப்ப மரணம் என்னப்பட்டது? அது நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க. பழுவனும் பாடலாலும் பகந்த விற்பனங்களாலும் அனுபவித்தறிவீர் நீவீர் அழுதுயர் மரணம் தன்னை. கர்த்தர்கள் எல்லாம் யாரு? மரணத்தை சென்று அனுபவித்து அறிந்து மக்களிடத்தில் வருகிறார்கள். அதான் கொடுக்குறாங்க. இது பாடல சொல்லியோ அல்லது வேதாந்தத்தில் எடுத்து சொல்லியோ உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. உனக்கு வந்தால் தான் தெரியும். அதை நாங்கள் அனுபவித்தவர்கள் என்று கர்த்தர்கள் வந்த கர்த்தர்கள் தெய்வம் கூறுகிறார்கள். பணுவனும் பாடலாலும் பகந்த விற்பனங்களாலும் அனுபவித்து அறிவியல் நீரில் அழுவியர் மரணம் தன்னை அனுபவித்து அறிந்து அதற்கு பிறகு உன்னிடத்தில் வந்தேன். அருள்வர் அவர்தம் கையில், உங்க கையில நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால எனக்கு என்ன ஏற்பட்டது தெரியும்? சன்னதங்கள் இளங்கன் என்று மரணத்தை வென்றதனால் தான் அவர்களுக்கு சன்னதங்கள் கிடைத்தது. இது நம்ம கொடுப்பாங்க. கண்ணே நோயேறி கரையில் நின்று
நான் கரங்கினேன் காணாமலே. அந்த காமில் கனிக மனிதனாகிய அந்த காமில் என்னை இழுத்துமே ஞான அந்த கங்கையாடியில் சேர்க்கவும் அங்கு பண்ணினேன். ஓராண்டு இல்ல, ஈராண்டு இல்ல, அங்கு பண்ணினேன் 12 அங்கு பாய்ந்தங்கோடி நிலைக்கவும். அதனால் பரமகாந்தல சூலம் என்னிட இந்த கரம்பிடியன இந்த அதுக்கு திருப்பரங்குன்றத்தில் உருவாகிடும். பின்னும் ஓராண்டு அதுக்கு பிறகு பின்னும் ஓராண்டம் கோடியே பல அந்த கோடி கண்டு நினைக்கவும். அதனால் பிடிவலக்காரோ சங்குடவு துடி அங்கு பெற்று நாமோ பெற்ற அங்கு மண்ணில் விண்ணிலும் என்ன பண்ணாங்க? மண்ணுலகத்திலே மாற்றி விட்டார் என்னுடைய நாயகம், விண்ணுலகத்திலே மாற்றினார்கள். அப்புறம் நான் மக்களுக்காக வந்தேன், என்னை வாக்மியாக்கினார்கள் என்றாங்க. அந்த மண்ணில் விண்ணிலும் என்னையாக்கிய அந்த மாசரோ என் தேசிகரேன் அவர்கள் வாழ்விடந்துமே வாக்மி மார்கனே நாகரேனை கூவினாரே. பாட்டை என்ன கொடுக்குறாங்க? வந்தவந்தன் பிறவிகள் நாள் மவுனி 2 பேர் பெற்றார்கள். ஆனால் உலகத்துக்கு மவுனினா ஊமையா இல்ல, அவர்கள் பெற்றார்கள். ஆனால் மக்களுக்கு எடுத்து போதிக்க முடியல அவங்களால. வள்ளலார் 3வதாக வந்தார், அவர் வாக்மியானார். ஆனால் உலகத்துக்கு தக்கபடி தெய்வம் மக்களுக்கு தக்கபடி பொய்வேடம் போட்டு பயில் பண்ணி அது நிச்சயபிரங்க செய்து யமவடரின் அச்சத்தனை கிளப்பி தடவி சன்னதி இருத்தி இப்படி வந்ததுனால தெய்வம் நம்மளை எல்லாம் கை போட்டாங்க. ஆனா வள்ளலார் தன்னுடைய ஆக்ரோஷத்திலே என்னனால கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை, கடையை கட்டுகிறோம் என்று கட்டிவிட்டு வாக்குமே ஆனார்கள். ஆனால் ஒரு தலை கூட திட்ட முடியாமல் அவர்கள் தன்னுடைய தூர வலசையை வாங்கி கொண்டு அப்புறம் 3வதாக 27 பேரும் மாமா சொன்ன மாதிரி 27 பேரும் பெற்ற யான் பெற்ற கண்ணை என்று பாட்டைய தெய்வ மகளை பாராட்டிய தெய்வ மகள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்றாங்க. அப்ப அது போல அங்கு பெற்றது அந்த நாமமும் பெற்று வாக்குமே அந்த உலகத்துக்கு அதனால சந்தனங்கள் பெற்றார்கள். அப்ப மரணம் என்னப்பட்டது? நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்றாங்க. அது ஒரு சிறிய நேரத்து மரணம், அது ஒரு குறுகிய அற்ப காலத்து அவர்த்தியானே என்று நினைக்கும். அதன் நீளம் நிலை தெரியாது என்னினம் போல் தோண்டி நிற்கின்ற பிறவியனே. ஒரு கல்யாணம் இருக்குது, அங்க போய் மரணம் சொல்ல என்ன பண்ணுவான்? அபத்தகுணம் சொல்லுவான். ஒரு கல்யாணத்துல போய், ஆனா இப்ப அரசியல் மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது பேசுறாங்க, மரணத்தையும் பேசுறோம், அது என்னன்னு தெரியாது, அதனால அது விட்டுற வேண்டியதுதான். ஒரு பொதுவான ஒரு நல்ல நிகழ்ச்சியில மரணம் என்ன இப்படி நல்ல நேரத்துல இப்படி பேசுறா, நல்லா இருக்கா உனக்கு, இது அப்படியே கொடுக்குறாங்க. அப்படியே அற்ப நேரத்தை மரணம் என்று நீங்கள் கருதி இருப்பதானதுதான் சரியா நிஜமா என்று ஒருவன் கவனித்து உண்டி பாராது பொழுதுபோக்காக பார்த்தாலும் அவை விளங்காததை நம்புடைத்த அலங்கோல பொய்யா இருக்கிறது. எப்படி எனில், நீரும் வாய்மொழியால் ஒருவன் தவறினா போலே மெய்கூறி விட்டானையானால் அதனை காலில் வேட்ட மாத்திரமே பிரியப்படாததோர் அன்றியும் இது என்ன அபசகுன அசுப வார்த்தை. சுபமான காரிய நேரத்தில் சுபமான வார்த்தை கூட பேச தெரியாதவனே என்று அண்ணானை வெறுத்து விரட்டுவதோடு அப்புறம் நினைச்சுக்கோ, இப்படி பேசிட்டானே நமக்கு வந்துருமோ, அவன் தொட்ட மரணம் என்னும் வார்த்தையை பலகாலம் நினைந்து நினைவில் திருகி தடுமாறி பயந்து அப்பயம் வெளிக்க தெரியாது மறைக்க அதுவேறே சமாளித்துக் கொண்டிருக்கும் பெரிய பலம் கனம் கொண்ட பெரிய வையத்தினோரே இதை வைத்தாவது பார்த்து மரணம் என்னப்பட்ட அமளி அவஸ்தையாகியது ஒரு சிறு நேர துன்பம் அல்லவென்று தண்டாயுத இடியை போல் தெரிந்தவராக கொள்வீர்கள் பிறவினாங்க. இது நெஞ்சு என்ன ஆகும்? மேல இடிக்குது. அப்ப மரணத்தை என்ன நினைக்கிறாங்க அவங்க? கர்த்தர்கள் மரணத்துக்கு போனவங்க அதை அப்படி பத்தி இது பண்றாங்க. தெய்வம் வாக்கியத்தில் சொல்லுவாங்க, மரணம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒரு கிளி இருக்குது, அதை எல்லாத்தையும் டக்கெட்டா உருவிட்டு கொதிக்கிற நெய்யில போட்டா இது கோடியில ஒரு பங்குன்றாங்க. அப்ப நம்ம மரணத்துக்கு எப்படி பயப்படணும்?
அதனாலதான் தெய்வம் சொல்றாங்க, மரணத்தை பற்றி நினைப்பவர்களையும் மரணத்தை பற்றி பேசுபவர்களையும் தான் நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னைக்கு நமக்கு மரண பயம் இருக்கணும். திருநவான நாட்டில் வீடி வெள்ளிகிளம்ப வெள்ளிகிளம்ப அந்த மரண பயம் போனதென்று உதிடுஞ்செங்க செத்த வீடம் பெத்த வீடம் தன்னில் அறியார். 2 இடம் தெரியும்ட்டாங்க. செத்த வீடம் பெத்த வீடம் தன்னில் அறியார் அவர் சீரழிந்து போவார் என்று உதிடுஞ்செங்க மண்ணில் உள்ள போது அடகாய் போயிட்ட பிறகு நினைக்கிறதா? இருக்கும் போது நினைக்கணும். இந்த உயிர் எது கொடுத்திருக்கு, உனக்கு என்ன கடமை? மண்ணில் உள்ள போது எண்ணி அதை தன்னை அறியார் அவர் மனக்காவலை ஓயார் என்று உதிடுஞ்செங்க எண்ணி எண்ணி களிமாவை. களிமா எப்ப? நீ உயிருடன் இருக்கும் போதே, உன் துகுணம் இருக்கும் போதே நீ களிமாவை அறிய வேண்டும். இதுதான் நபிகள் சட்டம். எண்ணி எண்ணி களிமாவை தன்னில் அறியார் யமன் வரும் போது பதில் என்ன சொல்லுவார்? ஆதியை திட்டவட்டம்மாய் தன்னில் அறியார் அவ அருணராகின் விலகின்று ஊரிடுஞ்செங்க வாய்ச்சொன்ன மந்திரங்கள் வாய்ச்சத்த பின்னே. நீ எத்தனை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கான்? யமன் தானே கிளி எல்லாம் சொல்லியெல்லாம் எடுத்துக்கும். பூனையை பார்த்தா ஒரே அலறதான் அலறும். அதனாலதான் நீ மரணத்தை நினைத்துக் கொண்டிரு, மரணத்தை எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. நீ மரண பயத்தோட இரு அப்படின்றாங்க. அதனாலதான் எண்ணி எண்ணி களிமாவை தன்னில் அறியார் யமன் வரும் போது பதில் என்ன சொல்லுவார் அப்படின்னாங்க தெய்வம். அப்ப அது கடுநரக கொடியோன் அவன் வந்து தொடும் போது அனைத்தும் பறந்து விடும் அப்படின்றாங்க. அப்ப மரணம் என்னப்பட்டது சாமான், அது தண்டாயுத இடியை போல் தெரிந்தவராகி கொள்வீர்கள் பிறவியரே. அப்படியே நம்ம ஒருத்தர் மரணத்துல போயிட்டு இறைவனை திருப்பி வந்தா கூட நம்ம திருப்பி நினைவு போக மாட்டோம். இவன் மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? அன்றைய ஊனப்படுத்துகின்ற தொழில் அமலுமே என்றும் பெற்றிருக்கும். நம்ம எல்லாருமே நவகிரக கோள்கள் அகப்பட்டவர்கள். அதை வச்சுதான் நமக்கு ஜோசியம் ஜாதகம் எல்லாமே நவகிரக கோளுக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னா கர்த்தர்கள் தான். அவங்க கோள் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கோளறி வாழர். தெய்வத்துக்கு நாம என்ன சொல்றாங்க? கோளறி சாலையர் அப்படின்வாங்க. அதாவது இதுல ஒரு வான்பை கோள் சொல்லுவாங்க. அனைத்து நவகிரக கோளறி வாழர் அவங்கதான் கோளை வெல்ல முடியும். நாம எல்லாமே உட்பட்டவங்க தான். அது தெய்வம் நல்ல எதுவுமே கொடுக்குறாங்க. அன்றையும் ஊனப்படுத்துகின்ற உன் வாழ்க்கை, உன்னுடைய ஜீவ வாழ்க்கை ஊனப்படுத்துகிறது இந்த கோள்கள் மூலியமா தான். அன்றையும் ஊனப்படுத்துகின்ற தொழில் அமலினை என்றும் பெற்றிருக்கும் 9 வகை கோள்களில் ஏதாவது ஒன்றில் மனிதர்கள் பீடிக்க பெற்று துயரேறி அவஸ்தையானதை மிஞ்சி இந்த உயிரை விட்டு போறான் அப்படின்ற போது அப்ப என்ன பண்றாங்கன்னா, சரி அப்ப என்ன கிடைக்கும், என்ன இந்த மரணத்திலிருந்து இப்ப மீட்டுருங்க, நான் என்ன நேரமும் உங்களையே நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அன்றைய ஊனப்படுத்துகின்ற தொழில் அமலினை என்றும் பெற்றிருக்கும் 9 வகை கோள்களில் ஏதாவது ஒன்றில் மனிதர்கள் பீடிக்க பெற்று துயரேறி அவஸ்தை மிஞ்சி உயிரானது விலகிவிடப் போகிறது என்ற கோடு வரை எட்டி தூக்கப்பட்டிருக்கின்ற ஒருவனை அந்த அபாய ஆபத்து கண்டு அந்த மனித அவஸ்தையில் இருக்கான். அந்த அபாய ஆபத்து சுருக்கினுக்குள் தவிக்கின்றதனை இதனுடைய சத்திய பிரார்த்தனை கெஞ்சுதலை நோக்கி அச்சுருக்க ஆபத்தனை விடுவித்து விட்டு தெளிவித்தால் அப்ப உண்மையாலுமே இறைவன் வந்து சரி இவனை மரணத்தை விட்டு மீட்டுவோம், இவன் வந்து உடனே நம்மளை வந்து நாடி அடைவான், இறைவன் அடைய இவன் செல்வான் என்று இவன் அந்த சத்திய பிரார்த்தனை கெஞ்சுதலை நோக்கி அச்சுருக்க ஆபத்தை விடுவித்து விட்டு தெளிவித்தால் உடனே எழுந்ததும் உயிரை தேடி அடைய கொஞ்சமும் சிறிதும் உணர்ச்சி இல்லாததோடு அன்றி திரும்பி இறைவன் உயிர் கொடுத்தாங்கல்ல, நன்றி கட்ட வீண வியத்தனாய் பழைய பாவை சோர்வு முகத்தோடு எழுந்தி முன்ன என்ன வச்சிருந்தானோ அதோட வேகமா எழுந்து செய்வானோ. அப்படிதான் நம்ம எண்ணம். தேவதான் அந்த எண்ணத்தை நீ மாற்றி அமைச்சுக்கிட்டு இப்பயே பழகுனாங்க. நெய்வேதி கல்வி பழக்க கல்வி. அப்ப என்ன பண்றான், பழைய பாவை சோர்வு முகத்தோடு எழும்பி முன்னே திரித்து மீதம் வைத்திருந்த அந்த பழைய வரகையே திரும்பவும் திரிக்க போகின்றவர்கள் இருக்கும் ராஜ்ய ஊரிலேதான் நாமும் பங்காளியாய் வீடு கட்டி கொண்டு குடியிருந்து வருகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது அப்படின்ட்டாங்க. தெய்வம் எவ்வளவு எளிதா கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் உங்களுடைய புத்தி போகும், நீ மரணத்தை நினைத்துக் கொண்டிரு. மரணம் என்னப்பட்டு ஏன்னா இப்ப இந்த நம்ம கை கால் இருக்குது, இதுல ஒரு வெட்டுப்பட்டா, இதுல ஒரு வெட்டுப்பட்டுன்னு வச்சுங்க,
மனிதனுடைய அவயவங்களில் வைத்து கையோ காலோ காதோ கண்ணோ அல்லது மற்ற எலும்பு நரம்புகளோ ஏதோ ஒன்று வெட்டு உடைபட்டு ஊனப்பட்டு விடுவது என்பது எவ்வளவு சன அற்ப நேரத்துக்குள் ஊனப்பட்டு விடுகின்றது பார்த்தீரா? அந்த அந்த நேரத்தை மட்டும் அந்த சமநேரம் தானே அடிபடுறது. அதுக்கு பிறகு நம்ம வைத்தியம் பார்க்கிறோம், கட்டு போறோம், அது வேற. அந்த நடக்கிற டைம் சன நேரம், அரை நொடி நேரத்துல அது நடக்குது. ஆனால் அவ்வாறுத்த ஊன வடிவனை மாற்றுவதென்றால் அவ்வூனமுட்ட நேரத்தினை போல, அந்த சன நேரம் இருக்குல்ல, அந்த ஊனமுட்ட நேரத்தினை போல எத்தனை கோடி மடங்கு நேரம் எவ்வளவு பேர் கூடி முயற்சி முயன்றாலும் அம்முயற்சிப்பாடு அனைத்தையும் தோல்விபடித்து விட்டு ஊனம் தங்கி தரித்து விடுகின்றதா பார்த்தீரா? அது போலவே தெய்வம் அதை கொடுத்து அப்புறம் இங்க வராங்க. ஏன் எடுத்துக்காட்டு சொல்றாங்கன்னா, உன்னுடைய தேகத்துல ஒண்ணு நடந்தாலே இது இப்படின்னா அந்த மரணம் எழுதிக்கிட்டு, அது போலவே மரணமாகுவது ஒரு சிறிய அற்ப நேரம் என்றாலும் அதன் பாடு பலனாவது எப்போது நீண்ட காலம் வரும் காலம் எல்லாம் அது அந்த தங்கி தரித்து நெருப்பினில் இருப்பதும் ஆம் அப்படின்னு அந்த பாட்டை கொடுப்பாங்க. அவயவங்கள் முடமதானால், இந்த அவயவங்கள் முடமதானால் ஆழ்ந்து வருந்தும் நாளோம், இவை முடமான நேரம் இசைக்கு அரை நொடியே காணோம். அவத்தவரென்னும் அந்த அரை நொடி நேரம் அல்ல எங்கள் தவத்தவரு உரையை கேளீர், அது தாங்கோ துயர் பண்ணாலே, அது சூரி கொடு கீர ஒரு சூர் நொடியதென்பரே. நீ மரணம் அடைச்சு நீ நடத்திக்கிட்டு இருப்ப, ஆனா என்ன அது சூடி கொடுகிற ஒரு சூர்நொடியதென்பரே, வீரிடு பண்ணாலதன் விளைவு நினையாதார், அங்கு நேரும் ஒரு மரண பயம் நிமிடம் அது என்பரே. இனி கூறறிய கொடு நரகம் நீளமுணராரே, செய்யும் நொடி நேரமதில் சீனமடை நட்டோ, ஐயவதன் வாதனைய தன்னிகலம் என்ன. அதுக்கு பிறகு என்ன உனக்கு? வெய்ய கொடு வாதனையில் நைய நெடுங்காலம். வாக்கிட்டு கோடி 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 கோடிவாங்க. நம்ம இந்த 100 வயசுக்கு என்னடா இது இப்படி, இந்த வாழ்க்கையா அந்த வாழ்க்கையா, ஏன்னா தூரத்துமா அவ்வளவு விருப்பம். என்னமோ இவரை மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியும் தெய்வம் சொல்றாங்க. இந்த அந்த பரமபத வாழ்க்கையை வச்சு இதை ஒப்பிடும் போது ஒரு நொடி நேரம் கூட இல்லைன்றாங்க. ஆனா இந்த நம்ம இந்த 100 வயசுக்கு இருக்கமா இல்லைன்னு கிடையாது, அதுக்கே நம்ம நினைச்சுக்கிறது நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கணும். ஆனா அது என்ன? வெய்ய கோடு வாதனையில் நைய நெடுங்காலம் வைய முதல் வாயல் அது மரண பயம்னாங்க. அப்ப அது என்ன அப்படின்னா செவி சுடும். கர்த்தர் என்ன சொல்றாங்க? மரணம் என்னும் சொல்லினை கேட்டாலே எங்களுக்கெல்லாம் செவி சுடும்ட்டாங்க. யாரு? மரணத்தை வேண்ட கர்த்தரை கூறுகிறார்கள். அப்ப நமக்கு அதை பத்தி தெரியும் எவ்வளவு பெரிய கொடுமைன்றாங்க. செவி சுடும் மரணம் என்னோ அந்த சொல்லினை கேட்ட போதே அவை சொல்லக்கூடாதென்று ஆண்டவரே கலங்க பார்த்தோம். இவை மனம் நினைக்கும் போது மரணத்தை பத்தி கர்த்தர் நினைச்சா இதயத்துல இடி வெண்டாப்புல இருக்கின்றாங்க. அப்ப தெய்வம் நமக்கு எவ்வளவு எளிமையா கொடுத்து மரணத்தை பத்தி சொல்லி கொடுத்து 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 அவருக்கு எவ்வளவு நமக்கு உரைச்சிட்டு போயிருக்காங்க. அது செவி சூடும் மரணம் என்னும் இவை மனம் நினைக்கும் போது இதயத்தில் இடி வீழ்ந்தொப்பாம், இதையோ நந்திலையே காலே எந்த குறை செய்கின்ற. அப்ப அது போல இப்ப இந்த நடந்த சம்பவம் அதனால எவ்வளவு ஒரு இதா இப்ப சாலையில இந்த சட்டமே கொண்டு இருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்கு எதையுமே கொண்டு போகணும். ஏன்னா ஒரு இடத்துல அது மாதிரி கொண்டு வச்சுட்டீங்கன்னா அது அந்த ஒரு 200 அடிக்கு அது எல்லா தேகத்தையும் தீண்டிடுன்றாங்க. அப்படிப்பட்ட கொடுமை. தற்கொலை சடிச்சாவுன்றது சாதாரணம் கிடையாது. அது ஏனால பண்ணிக்க போறேன்னு இந்த உலகத்துல உள்ள சாதாரணம் தானே, அதே தெளிவா கொடுப்பாங்க. அன்றியும் புண்ணியம் பாவம், அன்றியும் புண்ணிய பாவம் இருவினை. எல்லாருக்குமே மனிதர்கள் வந்தா இருவினை உண்டு, நல்வினை தீவினை. அப்ப நீ தீவினைக்கு போகாம இருக்கணும்னா நீ இந்த செயல்ல நீ என்னன்றது முதல்ல வந்ததுக்காக அர்த்தம் புரியணும். நீ 15 வருஷம் வந்து என்ன பிரயோஜனம்? நீ 30 வருஷம் வந்து என்ன பிரயோஜனம்? நீ தேகத்தை இழந்துட்ட பிறகு நீ என்னத்தை அடைய போற?
நான் 30 வருஷம் சாலையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி மாறும் தெரியாது. அதுக்காக தெய்வம் என்ன சொல்றாங்க, நீ நினைவில் என்னை நினைத்துக் கொண்டே இரு, மரணத்தை நினைத்துக் கொண்டே இரு அப்படின்னாங்க. அன்றையும் புண்ணிய பாவம் என்னும் இறைவனை படைப்பு பழுப்பார பொதித்து வந்தோடி கொண்டிருக்கும் பெரிய ஜென்மம் பெரிய பூமி எடுத்து மனு ஜென்மம் எடுத்து அவங்க சொன்ன மாதிரி 60 கோடி பேர்ல உனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க இறைவன். அந்த உயிரை நீ என்ன சாதாரண எடுத்து தூக்கி போட்டு போயிடுவா? மனு ஜென்மம் எடுத்து மனுஷதன கோல வளர்ச்சியில் வருந்து முழுப்பாடுத்து முனைப்பேறு வந்து கொண்டிறான். இந்த இதனால நீ பண்ணிக்க போற மண் பெண் பொல் தானே, வேற என்ன போகுது? இந்த மண் பொல் பெண் இந்த மூவாசையின் பெருக்க விரிவு வீக்கம் பலூன் அதிகம் ஓடிக்கிட்டு என்ன ஆகும்? பலூன் இருக்குது கூட என்ன ஆகும்? அது போலதான் இந்த ஆசையை நீ பெருக்காம சௌரியத்தில் உடல் சார்ந்திடாமலே இது சௌரியத்தை விரும்பும். ஏன்னா இது கூட அப்படி இந்த தூரம் இருக்குது, இது எப்பயுமே சௌரியத்தை விரும்பும். அதான் தெய்வம் சௌரியம் சகதி கடல். நீ உன்னை மேல நல்லா போற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், உன்னை கீழே எடுத்துக்கிட்டே போனாங்க. அதான் தெய்வம் என்ன கொடுத்தாங்க, சௌரியத்தில் உடல் சார்ந்திடாமலே நீ அந்த தமரோசைக்குள் ஓடு நாள் அங்கு தாகமான பல்கோடி விந்தை அந்த கடல் கடந்து மேலேறிட அங்கு தவறி குண்டலி ஓங்கி விண்ணி நிமிர்ந்து சுழன்று அங்கு ஏறவே. தவறி குண்டலி சக்திகளும் போட்டதில்ல, தெய்வம் எல்லா சக்தியுமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. சிவராஜ ராஜாங்க கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இப்படிதான் யோகத்துக்கு போக தேவையில்லை. ஆனா நீ என் வழியில வந்தின சௌரியத்தை விட்டுட்டு நீ என் வழிக்கு வந்தால் தவறி கொண்டலி ஓங்கி நின்று சுழன்று அங்கு ஏறவே அந்த கவனமாமணி ரசமுருகியே கட்டு நாதமோ கட்டிட உவரி போகமும் உத ஊதவே உன்னுடம்பதே நாதமே உன்னோங்கார அந்த நாதே குண்டலி உன்னில் உட்கலந்து குமுறவே தவற வெந்த நாள் தன்னுடைய ஆசான் கிட்ட நம்ம அன்பு செலுத்தினால் அந்த சிவகாமத்திற்கு செல்வார்கள். அது தவற வெந்த நாள் அந்த சில காமமே வரும் கட்டாயம் எதற்குமே. அப்ப அந்த காதலி யாரு? இறைவன் தான் உன்னுடைய காதலி, தெய்வம் தான் உன் காதலி. அததான் என்ன சொல்றாங்க, கண் கொண்டு கொண்டு காதலிப்பார்கள். பாட்ட என்ன சொன்னாங்க, செவ்விரி பூத்த செயல்விழிகளான கருணையது பூக்கும் கார்விழிகள் என்றும் கண்கொண்டு கண்டு காதலிப்பார்கள். அறியாத நாளில் அறிமூல வழியாய் கருவூறு சென்று மறுபெறி வைத்த வகையை நினைவார்கள் என்று சொன்னாங்க தெய்வம். அதுதான் காதல். அந்த காதலியன உன் தேசிகரிடம் உன்னை காத்திட இந்த வாக்கிலே. அப்ப இந்த மண் பொன் பெண் இந்த மூவாசையில் பெருத்து விரிவு வீக்கம். நமக்கு என்னன்னா பேராசை வந்துச்சுன்னா இப்படிதான் போய் ஏதாவது மாட்டிக்கும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, ஆசையை கட்டுப்படுத்து சௌரியத்தில் சாராதே என்றார்கள். தெய்வம் என்ன சொன்னாங்க, சபரியம் சகரி கடல். வெற்றியாளர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் சொத்து பத்தி எவ்வளவு தெரியுமா? அப்ப அந்த காலத்துல 20 கோடி. ஆனா எப்படி இருந்தாரு, மாட்டுக்கோட்டையில இருந்து வாழ்ந்தாரு. உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது, மாமாவுக்கு தான் தெரியும். வெற்றியாளர் என்பவர் 25 கோடி சொத்தை விட்டு விட்டு தெய்வம் அவர்களிடத்தில் மாட்டு கொட்டாயம் இருக்கும். அந்த கொட்டாயத்தினுடைய இறுதி நாள் வரை 92 அடக்கானார். அவரு 92 வரை அந்த மாட்டு கொட்டாயில இருந்தாரு. அப்ப சௌரியத்தை அவர் விரும்பல. இது விரும்பும், ஃபேன் போட்டா நல்லா இருக்கணும், ஏசி போட்டா நல்லா இருக்கணும், நல்ல என்னென்ன வசதி இருக்கணுமோ அத்தனையும் பெறும். ஆனா எத்தனை அனைத்தும் இது உன்னை அந்த அழியிற்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப அது பெருக்க விரிவு வீக்க விளைவினாலே ஏதாவது ஒரு புறமாணித்தன சம்பவங்கள் இந்த அழியாவாவில் ஏற்பட்டு விட்டால் அதற்காக அந்த இறைவன் கொடுத்த அந்த என்ன பண்ற அந்த அழியாவை ஏற்பட்டு விட்டால் நெடுங்கால பேருயிர் வாழ்வினை எண்ணி அர்த்தமா எண்ணி இழந்து அந்த பெருங்கால வாழ்க்கை கொடுக்கின்ற மறந்து பட்பரவான தற்கொலைகள் செய்து கொள்கிறார்கள். அதனை பார்த்து கேள்வி விரும்புவதெல்லாம் அந்த அறிவகன்ற முழு பாவகர அயோக்கிய துருமணத்துடைய அண்ணானை மகாரோஷக்காரன் அவன் தாங்க மாட்டாயா, அவன் பாரு காசு வாங்கிட்டான், காசு கொடுக்கல, உயிரை போக்கிட்டாயா அப்படி சொல்றோமா இல்லையா? வெளி உலகத்தில் சொல்றோம்ல, உலகம் அப்படி பேசும். மகாரோஷக்காரன்
ஒரு சொல்லு கொடுக்காத ஈசுடைய சத்தியம். அவன் ரொம்ப ஈசுவாசம் உள்ளையா, அதனாலே தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் வந்துச்சியா, உடனே உயிரை விட்டுட்டாயா அப்படின்னு உலகம் சொல்லுதா இல்லையா? இதை தெய்வம் குறிப்பிடுறாங்க. இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொல்லு முறுக்காத ஈசுடைய சத்திய வதம் பேசுகின்ற உலக அம்மாவர்கள் அவன் இத்துடன் உலக கஷ்டங்களை எல்லாம் விட்டு முடித்து கொண்டு போயிட்டாயா. எங்க போனான்? இனிமேல் தான் ஆரம்பமே. மரண வாயில போய் இனிமேல் தான் ஆரம்பம். அப்புறம் எங்க முடிக்கிறது? இதை உலகம் சொல்லுது. இவன் இத்துடன் விட்டு உலக கஷ்டங்களை எல்லாம் விடுத்து முட்டு கொண்டு போய்விட்டான் என்றும் கூறுகின்ற உலக அம்மாவர்கள் மனத்தல உறைந்து கிடப்பதை நோக்கி 12 காலங்களும் முடிவிலா அவதி அனர்வுக்குள் புகழும் அந்த தலைவு வாசற்படியாக அந்த தற்கொலை சடுதி சாவு துருமரணத்தை எல்லோரும் அந்த சாதாரண நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அதன் நீளம் நிலை தெரியாது, என்னிடம் போல் தோன்றிருக்கின்ற பிறவினாங்க. அப்ப அது போல மரணம் என்னப்பட்டது. அதாவது என்ன பண்ணாங்க, இதுல கொடுக்குறாங்க, புராண குருவருளை கொண்டு போற்றி குணமாமங்கரையாற்றி காலங்காற்றி. இந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கும், எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாறாக ஓடுகின்ற உன் மனத்தை மைந்தா. அப்ப எதுல கட்டணும்? அந்த மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி இது போகதான் செய்யும். நம்ம தான் கட்டணும். இது மாதிரி வேதத்திலையும் இது மாதிரி அந்த வேதத்தினுடைய இதுலயும் கட்டினாதான் அந்த எண்ணத்துக்கு போகாதுன்னாங்க. அந்த மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா இந்த மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக நீ இருக்கி கட்டிப்பா நினைத்து நிற்கும் பேராது பெரும்பெருவான் கடலி கொண்டால் பேச்சத்து மூச்சத்து போதந்தூனே. அதனால எல்லாருமே காலையில போகும். இந்த தற்கொலை என்ற எண்ணம் சாலையில எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா கொலை அது என்ன சொல்றாங்க, இடியாகி யமன் கைப்பட எதிபுரிய வரக்க அப்படின்னாங்க. முடியாகி இந்த உலநாளின் போக்கி அந்த இடியாகிய யமன் கைப்பட எரிபொரிய வரக்க அந்த கடிதாகிய கசப்பே வரும் கயவர் கடனை விட்டு அதனால் அடியேனும் தானும் உன்னிடம் காவற்பாடது தேடுகின்றேன். நம்பிய தன்மொழி தற்கொலை செய்வான் அவன் நம சிவ இருப்பறியான். அவன் தம்பிடாந்தவ சிறிகாம்பரன் என்பான் சைவனென சொல்வான். அது கம்பீரமாகவே அரு சுவை கருவ அந்த கேடர்கள் சம்பிட்டு தம்பிரானேயார் உம்மிடங்காவ பாடது தேடுகின்றேன் என்று கூறிக்கொண்டு நேரம் அதிகமாயிடுச்சு. அதனால அடுத்தாச்சு வரும்போது அண்ணன் அப்புறம் 1 மணி நேரம் கொடுப்பாங்க. அதனால மீண்டும் மீண்டும் வரும் பொழுது அந்த தெய்வத்துடைய வாக்குகளை, ஏனென்றால் தெய்வம் அவர்களின் வாக்குதான். இப்ப நம்ம சொன்னாங்க அவங்களுடைய வாக்கு எப்படிப்பட்டது. மாமா சொன்ன பூரண பாடு மட்டும் இல்ல, பின்னாடி உள்ள எல்லாமே வருங்கால திருக்கத்தை பற்றியதுதான். நம்ம ஆதின உதயபுல்லத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தவநெறி மாலையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, தவநெறி மாலை பூரண பாடு பூரண மூலப்பழம் இறுதி நீதி ஆதி ஓதுதல் வருங்கால தீர்க்க தரிசன பிரவாகம் மெய் வணக்கம் பற்றிய எச்சரிப்பு இறுதி தீர்ப்பவர்களின் எச்சரிப்பு வசனம் இறுதி நீதி நடவடிப்பு யமவாதை தடுக்கும் எந்திரம், இது அனைத்துமே வருங்கால தீர்க்கத்தை பற்றியதுதான். அதை தினம் தினம் ஓதணும். அது எங்கேயுமே நம்ம பாட்ட சொன்ன கடனை நாம அதில் இருக்காது. கடனை நாம எங்க வரும்? முன்னாடி மலர்கள் வரும். அதாவது ஆரம்பத்துல ஞான அகவல் இருந்து அமலகான போதம் என்பது எல்லா இடத்திலையுமே ஏதாவது 2 இடத்தில் ஒரு இடத்தில் அந்த மார்கநாதர் என்ற நாமம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பின்னால் வருகிற இந்த மலர்களில் எங்குமே மார்கநாதர் என்ற அந்த கருணை நாமம் இருக்காது. ஏன்னா மார்கநாதர் கருணை கொண்டவர். பின்னாடி கொடுத்திருக்க இது எல்லாம் நம்மளை கண்டித்து எழுதியது. நான் இப்படி ஒண்ணு வச்ச, நீ இப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு நீ போயிடும் சொல்றதுக்காக இல்ல, நீ தெரிந்து தெளிந்து தெளித்து தெளித்து வடித்து தெளித்த இந்த தேவ திருச்சபையில அந்த திருக்கைலாசத்தின் வாசல் சபையில் நின்றால் நாம எல்லோரும் அந்த வாழ்க வளர கையிலை நாட்டின் அந்த வளங்கள் படிய படிய அந்த நாள்கள் தோறும் உலகம் உய்ய நமது நாட்டமா இருக்கணும் என்று கூறிக்கொண்டு அந்த நாட்டம் தேட்டம் ஓட்டம் ஆட்டம்
இதெல்லாம் நம்ம உலகையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்க போகணும்? இந்த நாட்டம், தேட்டம், ஓட்டம், ஆட்டம், இது எல்லாம் அந்த தெய்வீக வழியில் நயந்து சேர்ந்திட நான் வேட்டை கண்ட வாட்டமற்ற அந்த வழி கையேறுவோமாக என்று கூறிக்கொண்டு மீண்டும் என் புத்தி பெரிதை தொடரும். அடுத்து குடும்ப நிகழ்ச்சிகள்.